மாதாவே துணை. மரியன்னையிடம் மனமாற அன்றாடும் ஜெபிக்கும் எனதருமை நண்பர்களே, இன்றைய அன்னையின் திருநாமம் பிரான்ஸ் நாட்டின் அன்னை, அவர் லேடி ஆஃப் பிரான்ஸ். இன்றைய தினத்தில் பிரான்ஸ் நாட்டின் அன்னை அவர்களை நோக்கி நம் குடும்ப அமைதி, வாழ்க்கையின் முன்னேற்றம், உடல் நலம், பொருளாதார ஆசிர்வாதம், பாதுகாப்பிற்காக விசேஷமாக ஜெபிக்கப் போகிறோம். அன்பும் பாதுகாப்பும் தரும் பிரான்ஸ் நாட்டின் அன்னை, அவர் லேடி ஆஃப் பிரான்சிடம் அருள் தரும் ஜெபத்தை செய்ய போகிறோம். கண்ணீரில் வாழும் குடும்பங்களுக்கு நம்பிக்கை தரும் பிரான்ஸ் நாட்டு அன்னையிடம் அதிசய ஜெபம் செய்ய போகிறோம். அவர் லேடி ஆஃப் பிரான்ஸ் என்ற திருநாமத்தில் மதர் மேரி பிரான்ஸ் நாட்டில் மிகவும் ஆழமான பக்தியுடன் போற்றப்படுகிறார். பல நூற்றாண்டுகளாக போர்கள், அரசியல் குழப்பங்கள், நோய்கள் மற்றும் துன்பங்கள் வந்தபோதெல்லாம் பிரான்ஸ் மக்கள் அன்னையின் பாதத்தில் மண்டியிட்டு ஜெபித்தார்கள். அப்போது அன்னை பல அதிசய பாதுகாப்புகளையும் சமாதானத்தையும் அருளினார் என்று மக்கள் நம்புகின்றனர், சாட்சியாய் கூறுகின்றனர். அதனால் பிரான்ஸ் நாட்டின் காவல் அன்னை என்று இந்த அன்னை அழைக்கப்பட தொடங்கினார். குறிப்பாக குடும்ப பாதுகாப்பு, தேசத்தின் அமைதி, குழந்தைகளின் எதிர்காலம், நோய்களிலிருந்து குணமடைதல் மற்றும் பொருளாதார ஆசிர்வாதத்திற்காக மக்கள் இந்த அன்னையிடம் வேண்டி பல அருள்களை பெற்றுள்ளனர். மனமுடைந்து வாழும் மக்களுக்கு ஆறுதலாகவும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய பாதையை காட்டும் அன்னையாகவும் பிரான்ஸ் நாட்டின் அன்னையாகிய இவர் போற்றப்படுகிறார். கண்ணீரை ஜெபமாக மாற்றி அந்த ஜெபத்தை அதிசயமாக மாற்றும் அன்னையாக அவர் லேடி ஆஃப் பிரான்ஸ் உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். அந்த அன்னையிடம் சக்தி வாய்ந்த ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பிரான்ஸ் நாட்டின் அன்னையே, எங்கள் குடும்பங்களை உம் அன்பு கரங்களில் ஏந்தி பாதுகாத்தருளும். வாழ்க்கையின் பாரங்களாலும் துன்பங்களாலும் சோர்ந்து போன எங்கள் இதயங்களுக்கு ஆறுதலாகவும் இருந்தருளும் அம்மா. வீட்டில் அன்பு குறையாமல் இருக்கச் செய்யும். சண்டை, கோபம், பிரிவு, புரியாமை ஆகிய அனைத்தையும் நீக்கி சமாதானத்தை அருளும் பிரான்ஸ் நாட்டின் அன்னையே, எங்கள் குடும்பங்களில் பொருளாதார ஆசிர்வாதத்தை தாரும். வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை திறந்தருளும். பிள்ளைகள் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கச் செய்தருளும். தொழிலில் முன்னேற்றமும் சம்பள உயர்வும் வாழ்வில் வளர்ச்சியும் கிடைக்க அருள் புரியும் பிரான்ஸ் நாட்டின் அன்னையே, கடன் சுமையால் கண்ணீர் வடிக்கும் குடும்பங்களுக்கு விடுதலை தாரும். சம்பாதிக்கும் பணம் உமது கரங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருந்து வீணாகாமல் சேமிக்கப்படும் கிருபையை தாரும். எங்கள் அன்பான பிரான்ஸ் நாட்டின் அன்னையே, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உம் அன்பு அங்கியால், உமது அழகான சேலையால் மூடி பாதுகாத்தருளும். அவர்கள் கல்வியில் உயர வளர ஞானமும் அறிவும் தாரும். கெட்ட நண்பர்கள், தவறான பழக்கங்கள், ஆபத்துக்கள் ஆகியவற்றிலிருந்து எங்கள் பிள்ளைகளை காத்தருளும். திருமண வயதில் நிற்கும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தாரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை அருளும் பிரான்ஸ் நாட்டின் அன்னையே, நோயால் துன்பப்படுகிறவர்களுக்கு குணமளியும். மன அழுத்தம், பயம், கவலை ஆகியவற்றிலிருந்து விடுதலை தாரும். இரவில் உறங்க முடியாமல் தவிக்கும் மனங்களுக்கு சமாதானமான தூக்கத்தை தாரும். இரவும் பகலும் எங்கள் வீடுகளையும் குடும்பத்தையும் உமது அழகான நீல நிற அங்கியால் மூடி பாதுகாத்தருளும் பிரான்ஸ் நாட்டின் அன்னையே, எங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். இயேசுவின் சமாதானமும் அருளும் எப்போதும் எங்கள் குடும்பங்களில் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன்.